ஒரு பரிகாரம். ரொம்ப கந்திருஷ்டியாக இருக்குது, ரொம்ப எதிரியோட தொல்லை இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட வீட்டு குழந்தைகள், நம்மளுடைய வீட்டு தலைவர்கள். காளியோட மந்திரத்தை அழகாக சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் உட்கார வச்சு ஒரு மண் சட்டி அதை மை போலாக்கி எரிந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை நெய்யில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே தடவி முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அந்த முக்கோணத்துக்குள்ளார இந்த லெமன் வச்சுருங்க, அவ்வளோதான். எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் விலகி ஓடி போகும். ஸோ எதெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் உடைச்சிடும். இந்த லெமனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி, பாதுகாக்கும் சக்தி. இந்த லெமனை உள்ளே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஒரு சக்தி பூஜை, காளி பூஜைனா இதுதான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. வீட்டையும் நம்மையும் பாதுகாத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ரொம்ப கந்திருஷ்டியாக இருக்குது, ரொம்ப எதிரியோட தொல்லை இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளோட வீட்டு குழந்தைகள், நம்மளுடைய வீட்டு தலைவர்கள். ஏதாவது எடுத்து போனோம்னாக்கா அது தடங்கள் ஆகிடுது, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பணம் விரயம் பண்ணி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறோம், முடிஞ்சிருது. இதெல்லாம் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக சக்தி வாய்ந்த பரிகாரம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். தேடி 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 உடைச்சி உடையில் ஆராய்ஞ்ச போது ரொம்ப சிம்பிளாக ஒன்று கிடச்சிது. ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம முன்னோர்கள் இதுக்காக பல விஷயங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அந்த காலத்தில் நிறைய உழைச்சல் திருப்பி பார்த்திங்கனாக்கா இதுக்கு பரிகாரங்கள் நிறைய போட்டிருக்காங்க. அந்த பரிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே உட்காரணும், தவம் இருக்கணும், மூலிகை பறிக்கணும், இந்த மாதிரி பல விஷயமா இருந்துச்சு. நான் புரட்டி 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 பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, அதுவும் ராஜக்கனி என்ற லெமன் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்குள்ளே நம்ம லெமன் ஒன்று வச்சு ஒரு சின்ன ப்ராசஸ். வீட்டில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்துலேருந்து வரக்கூடிய இந்த கறியை எடுத்து லெமனில் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். போதும் தானே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஏன்னா நிறைய போட்டிருக்கிறபடி பார்த்திங்கனாக்கா 18 நாள் பூஜை, 21 நாள் பூஜை, இதை எடுத்துக்கொண்டு போய் கடலில் கரைச்சிட்டு வரணும், குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி சாத்தியக்கூறுகள் இல்லை. நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் எல்லாம் கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருந்தாங்க, செஞ்சாங்க. இந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. தெற்கோல ஒருத்தர் மேற்கில் இருந்தாலும் ஒருத்தர் தெற்கில் இருக்கார், இல்லை நார்த் வெஸ்ட் சவுத்தில் எப்படியே இருக்காங்க சார், கொண்டு வந்துருக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி தேடி தேடி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக சக்தி வாய்ந்த சக்தி பூஜை, காளி பூஜை அப்படி இருந்தது. இந்த காளி என்பது நம்ம பயப்பட தேவையில்லை, யார் வேணாலும் இந்த காளி பூஜை பண்ணலாம் வீட்டில். ஏன்னா எல்லாத்துக்கும் உகந்தது. காளிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அது சாந்த காளி இருக்குது, உக்கிர காளி இருக்குது, நிறைய காளி இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு காளி மந்திரத்தை சக்தி பூஜை செய்தோம் என்றால் வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எங்கள் வீட்டில் எல்லாம் அமைதியான தெய்வமாக இருக்குது, நான் காளி பூஜை எப்படி பண்ணுறது? காளி என்பதே பார்த்திங்கன்னா ஒரு தெய்வாம்சம், ஒரு அம்பாள் தான் அவங்களும். நீங்கள் நம்ம அதை பிரிச்சுலாம் பார்க்க வேண்டாம். அந்த காலத்துல எல்லாம் இப்போ காட்டேரி அப்படின்னா எல்லோரும் பயப்படுவாங்க. என்னடா காட்டேரி கும்பிட சொல்கிறாரு, காட்டேரிலாம் பயங்கரமாக இருக்குமே, பல்லெல்லாம் வச்சுட்ருக்குமே அப்படிங்கிற. அப்போ அம்மன் வீட்டில் நம்ம நாட்டில் கும்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லலாம் கும்பிட்ற அம்மன்லாம் சாந்தமாக பவ்யமாக இருக்காங்க. அந்த காலத்தில் அழகாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். காட்டையும், அதாவது மிருகங்கள் சார்ந்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக காட்டில் ஒரு தெய்வங்களும், நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக ஒரு தெய்வங்களும் சாந்தமாக படைத்தாங்க. எல்லாம் ஒரே தெய்வங்கள் தான். அதனால் சித்தரிக்கப்பட்டு அங்கே காட்டுக்குள்ளே இருக்கும்போது மிருகங்கள் பயப்படணும்ல. அப்போ அங்கே செஞ்ச கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா மிருகங்களும் தெய்வ தன்மத்தோடு தெய்வத்தை வணங்கி தான் தெரிந்திருக்கிறார்கள். அப்போ காட்டில் ஏறி அமர்ந்ததால் காட்டேரி அம்மன். அப்போ அதனால் காட்டில் ஏறி அமர்ந்தவள் காட்டேரி, காட்டை காப்பதற்கு, காட்டில் உள்ள மிருகங்களை காப்பதற்கு, ஆக எல்லாம் தெய்வாம்சம்தான். அதனால் இப்போ எதுக்காக காளி பூஜை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காட்டில் இருக்கும் பல பிரச்சனைகளை வச்சு தான் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை துஷ்மகரியம் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லா அம்பாலும் சக்தி வாய்ந்தவர்கள் தான். காளி ஃபோட்டோ கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இந்த கெட்டதிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு காளியோடைய அம்சம் தவிர யார் இருக்கா? நிறையா பேர் நல்லதாக நம்ம பாதுகாக்கிறாங்க. கெட்டதை தீர்த்து அழிக்கக்கூடிய சக்தி காளிக்கும். அதனால் தான் காளியோட மந்திரத்தை அழகாக சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் உட்கார வச்சு ஒரு மண் சட்டி, அதில் நவசார குச்சி அப்படின்னு கேட்கலாம், சமத்து குச்சின்னு கேட்கலாம். நாட்டு மந்த கடையில் 2-3 கட்டு வாங்கிட்டு பச்சை கருப்பு சட்டியில் வச்சு அந்த குச்செல்லாம் அடுக்கி அதை அழகாக பற்ற வச்சிங்கன்னா அழகாக எரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ அதில் நம்ம போடக்கூடிய வஸ்து ஒன்லி தர்பை. தர்பை தான் நம்மளை காக்கும் சக்தி. எல்லா தீய சக்தியிலையும் ஒழிக்கும் சக்தி தர்பைக்கு உண்டு. தர்பையை கட்டாக வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்க நல்லா இருக்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. அழகாக அதில் போட்டால் போதும், வேறு ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. நீங்கள் அழகாக அக்னி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், நீங்கள் அதை அழகாக போட வேண்டியது தான். வேறு மந்திரம் எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டைகள்லாம் எரிஞ்சு முடியுது பார்த்திங்களா? அது எரிஞ்சு முடித்த உடனே இந்த தர்பையும் முடிஞ்சிருக்கும். அதில் நல்லா மீதி கட்டைகள் எரியாமல் இருந்துச்சுன்னா திருப்பி கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சிருங்க. தர்பையோடு நவக்குச்சி, அதாவது நவசார குச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது சமத்து குச்சின்னு சொல்லுவாங்க.
இல்லைனா உங்களுக்கு நவகிரக குச்சின்னு சொல்லுவாங்க, எல்லா குச்சியும் உள்ளே போட்டு எரிஞ்சு நிறைய போட வேணாம், ஒரு கட்டு 2 கட்டு போட்டால் போதும், அதுவே போதுமான விஷயம். அந்த சட்டிக்கு தகுந்த மாதிரி குச்சி போட்டால் போதும், இல்லைனா ஒரு கட்டே போதும். நல்லா எரிக்கிறதுக்கு பச்சை கருப்பரை மட்டும் போட்டு எரிச்சிக்கிட்டே வாங்க. இது வந்து நம்ம வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்கள் எது சொன்னாலும் ஓகே தான். சக்தி கீழே சக்தி பூஜைக்கு நம்ம வீட்டில் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். இந்த எரிய முக்கிய மந்திரம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா எரிஞ்சு முடித்த உடனே அதில் அந்த கறி ஆகிடுது பார்த்திங்களா, அதில் மட்டும் நெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை கருப்பரம் ஏற்கனவே நம்ம போட்டு தான் எரிச்சிருக்கோம். ஏன்னா தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு அதை வந்து மை போல் ஆக்கி ஒரே ஒரு லெமன் எடுத்து பக்கத்தில் வச்சுருப்பீங்க. அந்த பூஜை பண்ணும்போது ஒரு லெமன் மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த லெமன் மேலே இதை பூசணும். இதை எரிந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை நெய்யில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே தடவி எதில் வைக்கணும், ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கோங்க, ஒரு தட்டில். அந்த பேப்பரில் முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அந்த முக்கோணத்துக்குள்ளார இந்த லெமன் வச்சுருங்க, அவ்வளோதான். இது அழகாக நம்ம பூஜை ரூமில் வச்சாலே போதும், இல்லைனா ஹாலில் எங்கேயாவது ரூமில் வச்சாலே போதும். இப்படி பண்ணி வைக்கக்கூடிய இப்போ ஒரு தடவை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதன் மேல் இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து செஞ்சால் போதும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம அந்த கனி வைக்கலாம். இந்த நடுவில் அந்த கனி இந்த கருப்பு லெமனில் கருப்பு பூசி வைக்கிறீங்க பார்த்திங்களா, இந்த தர்பையோடைய சாந்து, அந்த லெமன் அப்படியே காஞ்சிரும். சில சமயத்தில் அழுகிடுச்சுன்னா தூக்கி போட்டு திருப்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை புதுசாக பண்ணுங்கள். இல்லை காஞ்சி அப்படி கல் மாரியே இருக்குதா, நோ ப்ராப்ளம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம எல்லோரும் வீட்டிலலாம் செஞ்சோம்னா எப்பேற்பட்ட கந்திருஷ்டியும் விலகி ஓடி போகும். ஆக வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் நமக்கு. ஸோ எதெல்லாம் தடைகள் இருக்கோ அதெல்லாம் உடைச்சிடும். இந்த லெமனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி, பாதுகாக்கும் சக்தி. அப்போது நம்ம இந்த லெமனை உள்ளே வைக்கிறீங்க பார்த்திங்களா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. நம்ம யாகம் பண்ணியாச்சு, தர்பையெல்லாம் போட்டு எரிச்சாச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், கறி ஆக்கியாச்சு, அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பேப்பரில் முக்கோணம் வரைகிறோம், ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் வரைகிறோம். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இப்போ லெமன் வந்து மேலெல்லாம் இப்போ டெப் பண்ணி சுற்றி நீங்கள் அந்த வீட்டில் அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வைக்க போகிறீங்க. இந்த ட்ரையாங்கிள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 27 முறை ஒரு காளி மந்திரம் சொல்கிறீங்க. ஸ்ரீ காளி ஓங்கார காளி, ஸ்ரீ காளி ஓங்கார காளி, என் குடும்பத்தையும் என் வம்சத்தையும் பாதுகாப்பாயாக. அவ்வளோதான். இது 27 முறை சொல்லி வச்சா போதும், அவ்வளோதான். ஸ்ரீ காளி ஓங்கார காளி, அவ்வளோதான். ரொம்ப சிப். ஸ்ரீ என்றால் சாவி, வா காளி என் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 27 தடவை நம்ம அதை சொல்லி நம்ம வீட்டில் பூஜை ரூமில் அந்த சின்ன பேப்பரில் முக்கோணம் போட்டு அதை வச்சுட்டிங்கனாலே போதும். அப்போது நம்ம தூபதீபம் காமிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லெமன் வந்து அழுகிடுச்சான்னு தொட்டு பார்க்கலாம், தப்பில்லை. கல் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுவிடுங்க. அழுகிடுச்சு அப்படின்னாக்கா தூக்கி போட்டுட்டு, ஏன்னா அது எல்லா நெகட்டிவும் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கும், எடுத்து போட்டு திருப்பி ஒரு தடவை அதுமாதிரி செஞ்சு நம்ம வைக்கலாம். ஸோ 1 தடவை பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது, நல்லா காஞ்சிடும். சில பேருக்கு ஆரம்பத்திலே காஞ்சிருக்கும். ஸோ இந்த லெமன் காட்டி கொடுத்துரும். ஸோ இது நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு 6 மாதம் ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து செய்யலாம், இல்லைன்னா இருக்கிறவங்க உட்காந்து செய்யலாம். அதீத பாதுகாப்பு இந்த லெமன். அதீத தீய சக்தியில் உடைக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சக்தி பூஜை, காளி பூஜைனா இதுதான். காளி பூஜை வீட்டில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், தப்பு இல்லை. வீட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்கும் பொழுது நம்மளை காப்பாதற்கு காளி அவசியம் தேவை, சரிங்களா? அதனால் தான் இந்த பூஜை அந்த காலத்தில் ரொம்ப சிம்பிளாக பண்ண சொல்லியிருக்காங்க. அற்புதமாக, ரொம்ப சிம்பிள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்துங்க, வீடு பாதுகாப்பாக இருக்கும், நம்ம உயிர் கூட பாதுகாப்பாக இருக்கும், நம்ம தைரியமாக பயணம் பண்ணி போயிட்டு வரலாம். நமக்கு காளி அம்பாள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, உறுதுணையாக நம்மளை காப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. செய்தி பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.